ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சமீப காலமா சீமான் வந்து படிக்க படிக்க வேண்டாம், ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு என்ன அசிங்கமா, உங்களுடைய பிள்ளைகள்லாம் வரக்கூடிய தலைமுறைகள்லாம் வந்து ஆடு மாடு மேய்ச்சாதான் நாட்டுல நாடு வந்து உயரும், வருமானங்கள் அதிகரிக்கும், உலக நாடுகள் நம்ம தலை சிறந்த நாடா வந்து இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதான் என்னன்னா, ஆடு மாடு மேய்ச்சாதான் தலை சிறந்த நாடா உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. எல்லாரும் படிக்க வேண்டாம், ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேட்டீங்களா? இதை வந்து பொதுமக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு சொல்றாரு. ஏன் இதே அவர் மகனா ஆடு மாடு மேய்க்க வைக்க வேண்டியதானே? அந்த பையன் வந்து படிச்சுட்டு இருக்கா சொல்றாப்ல. அவர் பையன் மட்டும் படிக்கலாம், அப்ப மத்த மக்கள் எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கலாம். சரியா? அவன் மகன் படிச்சது பிரச்சனை இல்லையா? ஆனா வந்து அவங்களுடைய சீமானுடைய தம்பிகள்லாம் எத்தனை ஆடு மாடு மேய்க்கிறாங்க? அது அப்படி பார்த்தான்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு 10 மாடு வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்களா? அப்போ நாட்டு மக்கள் சொல்றதுக்கு. சரியா? உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியா? ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளை ஐயா. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 2 பையன் ஒரு பொண்ணு. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8 ஃபெயில் ஐயா. சரி, ரைட்டு. 8ஓட ஏன் பாட்டுனீங்க? வீட்டு சூழ்நிலை. என்னைக்கு வந்து விவசாயம் இல்லாத நான் படிக்க போகணும். விவசாயம் இல்லாதனாலதான் நீங்க படிக்க போகணும். என்ன காரணம்? உங்க வீட்டுல சூழ்நிலை. சரி, ரைட்டு. வயல்ல போய் என்னைக்கு வயல்ல வேலையை அன்னைக்கு நான் படிக்க போகணும். சரியா? என் நிலமாதான். உங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். சரியா? 3 பிள்ளைகள் வந்து படிக்காம தான் ஆடு மாடு மேய்க்கிறாங்களா? ஐயா, என் கஷ்டம் என்னோட போகணும். ஓ, அதனால என் பிள்ளைகளை வந்து 3 பேர் நல்லா படிக்க வச்சு. மூத்த பிள்ளைல என்ன? மூத்த பையன் என்ன படிக்காப்ல? MS. மூத்த பையன் இன்ஜினியர். ஓ, ரைட்டு. பொண்ணு வந்து MS சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓ, சரி. 3ஆவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர். சரியா? 3 பிள்ளைய படிக்க வச்சு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். சரி, அந்த 3 பேரும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு உறுதுணையா வந்து இருக்க வச்சுட்டு விவசாயம் அதாவது என்னோட கஷ்டம் என்னோட போகணும். சரி, இந்த வயக்காடு ஆடு மேய்க்கலாம் போகணும். ஏன்னா படிக்கிறனால ஒரு ஆள் பொண்ணு தர முடியும். முதல்ல பொண்ணு தராது, எதிர்காலத்துல வந்து ரொம்ப பாதிக்கும். 2வது வந்து நம்ம வந்து ஒரு இடத்த படிச்ச பையன் வேலை பார்க்கும் போது நம்ம பிள்ளைல இப்படி படிக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், ஏசியில உட்காந்து வேலை பார்க்கணும், அப்படி எனக்கு என்ன இருக்கும்ல ஐயா? இல்லையா? இப்ப என்ன சொல்றாருன்னா சீமான் வந்து நீங்க படிச்சாலுமே விவசாயம் எல்லாமே இல்ல ஆடு மாடு மேய்ச்சா இதை விட உங்களுக்கு வருமானம் இருக்கும். சரி, அவரு மாடு மேய்க்கலாம், அவர் புள்ளிய மாடு மேய்க்கலாம், அவங்கெல்லாம் படிச்சு போய் வேலைக்கு வரணும். அப்போ நாட்டு மக்கள் கூட மாடு மேய்க்கணுமா? இல்ல, அது அவங்களுடைய தம்பிமார்களும் கைதட்டாங்களா? உற்சாகமா கைதட்டாங்க. அவங்க தட்டுவாங்க. அவங்க அப்ப படிக்க மாடு மேய்க்க வேண்டியதானே? ஐயா நாங்க மாடு மேய்க்கோம், நீங்க மாடு மேய்க்க சொல்ல வேண்டியதானே? அது சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்க தம்பிமார்கள் அப்ப மாடு மேய்க்கலன்னு சொல்றீங்க? ஆமா. சரி, இது சீமான் மாடை வச்சு 10 மாடை வச்சு 100 மாடை வச்சு பாலை கறந்து வித்துக்கிட்டு இருந்தா சபை அவரு வந்து பொண்ணு கொடுப்பாரா? அவருடைய மாமனார் வந்து சபாநாயகர் காளிமுத்து பொண்ணு கொடுப்பாரா? இல்ல, அவரு 100 மாடு வச்சிருந்தாங்க சொல்லி பெருமையா நினைச்சிருப்பாரு. ஏன் கொடுக்க மாட்டாரா? அவருக்கு கொடுப்பாரு. படிக்காத பொண்ணு மாடு வச்சு யாரு பொண்ணு கொடுப்பா? ஓ, சரியா? நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால உங்க பிள்ளைய வந்து படிக்க வச்சிருக்கீங்க. ரைட். 3 பேருடைய எதிர்காலமும் வந்து நல்லா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நல்லா அமைச்சிருக்கேன். திருமணம் எல்லாம் நல்லா இருக்கு, பேரம்பத்தி இருக்கு. அதே மாதிரி பொண்ணு கொடுத்தாலும் பெரிய தொழில் ஷாப்பா இருக்காங்க. சரி, என் பிள்ளை வந்து நம்ம மாடு வைக்க கொடுத்தோம்னா பொண்ணு கூட யாரும் ஏற்று பார்க்க மாட்டாங்க. சரியா? இப்போ நீங்க பிள்ளைகளை படிச்சு இந்த மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்றது உங்களுக்கு பெருமையா நினைக்கிறீங்களா? இல்ல என் மகன் வந்து 10 மாடு இல்ல 10 ஆடுகள் வச்சிருக்கிறது பெருமையா நினைக்கிறீங்களா? நீங்க என் பிள்ளைய படிச்சு ஒவ்வொரு ஷாப்பு வேலை பார்க்க அதான் பெருமை எனக்கு. அது மட்டும் இல்ல, மூத்த பையனுக்கு கம்ப்யூட்டர் அடிச்சு பார்த்தா ஸ்டேட்ல வந்து 2000 அடிச்சு பார்க்கலாம். அது உங்களுக்கு பெருமையா இருக்கு? படிச்சதுனால பெருமையா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் என்னைய கூப்பிட்டு என் பையனை என்னையும் கூப்பிட்டு ஒவ்வொரு அவார்டு தரும் போதும் எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. இல்ல 10 மாடு வாங்கியிருந்தா இல்ல 10 ஆடுகள் வாங்கியிருந்தா அது பெருமையா? யாரு பாராட்டி ஏதாவது பால் யாரு தருவா? பாலை கறந்தாலும் கூட துட்டே தராது, இற போட வழி கிடையாது. அப்படி கொடுத்து பாலை கொடுத்து துட்டு தர எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியுமா? இல்ல, அது என்ன ஏன் சீமான் என்ன சொல்றாருன்னா ஆட்டுக்கறியை இந்த மாதிரி யாரும் கேட்க கூடாது, மாடை மேய்க்கலன்னா பால் கேட்க கூடாது, நாக்கு அறுப்பம்லாம் வச்சு தவறான வார்த்தையெல்லாம் பேசுறாரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? அதனாலயா அவர் நிறைய மேடையில பேசியிருக்காரு. மாட்டுக்கறி திங்கலன்னா அவனை மனிதாவே மதிக்கலன்னு இருக்காரு. சரி. இவர் மாட்டுக்கறி திங்காரு. சரி. ஆனா அடுத்தவங்களை வந்து குறை பேசுறாரு. அது அந்த ஆடு மாட தெய்வமா வணங்குறவங்க. இவரும் சொன்னவர் தானே? இவரும் சொன்னவர். காலமாட வந்து நான் சிவருமானுக்கு நந்தியா இருக்கவரே நான் வணங்குறேன்னு சொல்றேன். கறி வந்து அவர்களுடைய விருப்பம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இவர் சொன்னதை செய்யணும்,
அப்படி நடந்துக்கிட்டா பரவாயில்ல. அது அப்படி செய்யவே இல்லையா அவரு? நேத்து சொந்தபடி படிக்காதங்காரு. ஆமா அவருடைய மகன் வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்கய்யா. சரியா. புத்தகங்கள்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன், வீட்டுல எல்லாமே நிறைய இருக்குன்னு அவர் சீமான் சொல்றாப்ல. ம் அதே மாதிரி அவன் பையன்ட்டையும் கேள்வி கேட்கறாங்க. சரி. என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க அப்பா மாதிரி படிப்பீங்களா, புக்கெல்லாம் படிக்கீங்களா வைக்கலாம் சொன்னோடனையும் அந்த பையன் யோசிக்கிறதுக்கு முன்னால இவர் சொன்ன வார்த்தை, படிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் இல்ல, இப்ப இதுல புத்தகத்துக்கே படிக்க முடியும்னு சொல்றாருயா. இத பத்தி உங்க கருத்து என்ன இருக்கு? என்னையா அவர் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லையா? அப்ப மத்த பிள்ளை எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு போனோமாப்பா? அப்ப அவருக்கு மட்டும் படிக்க நேரம் பையன் சொல்லுக்கு முன்னாடி அவரு சொல்லி முடிச்சிட்டாரு. சரியா. இப்ப இது நம்ம பேச ஏன் நம்ம ஒவ்வொரு திருப்பும் வந்து இவர் இந்த மாதிரி சொன்னாரு, சீமான் சொன்னாருன்னு சொன்ன உடனே தம்பிகளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு கோவம் வருது. எங்க சொன்னாருன்னு கேக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆதாரபூர்வமா அத்தனையும் இருக்கு, காமிக்கிறதுக்கு நான் எங்க வேணாலும் தயார். இந்த சமூக வலைதளம்லாம் ஆதாரபூர்வமா இருக்கு. அவர் பேசுனது அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்து இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இருந்த போதில் நம்மகிட்ட அவங்க கோவப்படுறாங்க. நம்மகிட்ட ஏன் கோவப்படுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். சரியா. கடைசியா நீங்க வந்து சீமானுக்கு படிக்கணும்னு சொல்ல வரீங்களா, இல்ல நம்மள எல்லாரும் உங்களை மாதிரி எல்லாரையும் மாடு மேய்க்கணும்னு சொல்ல வரீங்களா? நீங்க ஐயா படிச்சு இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு தாய் தாப்பு வந்து படிச்சு பிள்ளை வந்து நல்ல இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம மாடு மேய்க்கும், நம்ம விவசாயம் பார்க்கும். இத மாதிரி நம்ம பிள்ளைய மாடு மேய்க்க விவசாயம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன் சீமா நினைச்சுக்காரா? சரி சரி. சீமா நினைக்கிறல்ல, எல்லா தாயும் நினைப்பாங்க. அப்ப அவரு பிள்ளைய படிச்சு வேலைக்கு போகணும், இந்த நாட்டு மக்களுக்கு வந்து மாடு மேய்க்க போகணும். சரியா. இப்ப நீங்க விவசாயம் பாக்குறது நீங்க குறைவா நினைக்கிறீங்களா? அது விவசாயத்தை கண்ணியக்குறைவா நினைக்கவே இல்ல. ஏன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்க கூட விவசாயம் பாக்குறாங்க, அவங்களும் ஆடு மாடு பாக்குறாங்க, அவங்கள பால் கறந்து எல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் யாரும் படிச்சுட்டு வந்து வேலை பார்க்கலாம் கிடையாது. அவங்க தொழில் என்ன இருக்கோ அதை முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்க. சரி. அவர் எது சொன்னாலுமே கை தட்டுறாங்க. அதை சிந்திக்கக்கூடிய அந்த தம்பிகளுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது என்னன்னா, சிந்திச்சு பேசுறதுக்கு அவருக்கே அறிவு இல்ல, அப்ப அவங்க இருக்க கூட்டத்துக்கு அறிவு இருக்கும்.